யாவரும் அனுப்புமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வாருங்கள், வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். இன்றைக்கு நாங்கள் பிரசங்கியுடைய உண்மை கதையை பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகத்தில மனிதன் படுகிற பிரயாசம் எல்லாம் மாயையா இருக்கிறது. ஒன்றான மெய்த்தவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி நாங்கள் நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே, இயேசு மீண்டுமாக இந்த உலகத்துக்கு வந்து எங்களை உம்முடைய ராஜ்யத்துல சேர்ந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறீர். ஒவ்வொரு மக்களும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, அவர் மூலமாக அந்த ரட்சிப்பை பெற்று நித்திய வாழ்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். பாருங்கள், ஒரு ராஜாவாக இருந்த பிரசங்கி எல்லா ஐஸ்வர்யத்தை உடையவனாக வாழ்ந்தவன், இந்த உலகத்து இன்பங்களை எல்லாம் அனுபவித்தவன், நீதிமொழிகளை எப்படி இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்ற நீதிமொழிகளை இந்த உலக மக்களுக்கு கொடுத்தவன். அப்படியானவன் இறுதியாக எழுதிய உண்மை சம்பவம், இந்த உலகம் மாயை என்பதை எழுதி எங்களுக்கு தந்துவிட்டு போகிறார். இந்த உலகத்துல நாங்கள் பாடுகிற பாடுகள் எல்லாம் வேஸ்டாக மாயையாக இருக்கிறது. அந்த ஒன்றான மெய்த்தவனை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படியாக அவருடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த மனிதர்களுடைய தேவையை எங்களுடைய தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கு அது திரும்பவும் தீ விரிக்கிறது. எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது, தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கு நதிகள் மறுபடியும் திரும்பும். முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னம் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருந்தேன். பாருங்கள், ராஜாவாக தேவன் அந்த ராஜாவுக்கு ஞானத்தை கொடுத்தார். பாருங்கள், மனிதர்கள் தேவன் அந்த பிரசங்கி இடத்துல உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். பாருங்கள், அந்த பிரசங்கி
எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார். அந்த ஞானத்தை அந்த பிரசங்கி கேட்டதன் நிமித்தம் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் பிரசங்கிக்கு கொடுத்து பிரசங்கியை ஆசீர்வதித்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்வதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். பாருங்கள், இந்த உலகம் ஒரு பாவமான உலகம், சாபமான உலகம், ஒரு துயர் உள்ள உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. இதற்காகத்தான் உங்களுக்கு இயேசு வேண்டும். இயேசுவின் கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, மரணம் இல்லாத ராஜ்யம் வேண்டும். பிரசங்கி 1:14 சொல்லுகிறது, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களில் எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. இப்படியான உலகத்தில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், பிரசங்கி ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியீனத்தை அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று கண்டேன். இப்படியாக பாருங்கள், இந்த உலகம் ஒரு மாயையான உலகம். ஆதாம் ஏவாளின் பாவத்துக்கூடாக வந்த இந்த உலகம் ஒரு மாயையான உலகமாக இருப்பதை பிரசங்கி எழுதி வைத்திருப்பதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரசங்கி 2:1 நாங்கள் பார்க்கும் பொழுது, நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்த்தேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதுவும் மாயையாயிருக்கிறது. இந்த உலகத்தில் அனுபவிக்கிற இன்பம் கூட, பாருங்கள், அந்த பிரசங்கிக்கு பல மனைவிகள் இருந்தார்கள், மறுமண ஆட்டிகள் இருந்தார்கள். எல்லா இன்பமும், அந்த இன்பத்தை அனுபவிப்பதுமே மாயையாக இருந்ததை அவர் சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதோ எல்லாம் மாயையாக இருக்கிறது. இப்படியான உலகத்தில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில, வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தினால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். பாருங்கள், ராஜாவாக இருந்தவன் சகல பண ஐஸ்வர்யம் இன்பங்கள் எல்லாவற்றையும் பெற்றவன் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருந்ததை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலையும், நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். இன்றைக்கு மனிதர்கள் தங்களுக்காக வீடுகளை கட்டுவார்கள், தோட்டங்களை உருவாக்குவார்கள். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும், மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். பாருங்கள், குளங்களை, துறவுகளை உருவாக்கி அந்த தண்ணீர் பாய்ச்சுவதற்காக குளங்களை மனிதர்கள் உருவாக்குகிறார்கள். குளங்களை உண்டு பண்ணினேன். இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது, எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும்
திரவிய சம்பன்னமாய் மானேன். என் ஞானம் என்னோட கூட இருந்த தேவனுடைய ஞானத்துக்கூடாக நான் பின் ராஜாவாக இருந்ததன் நிமித்தம், தேவனுடைய ஞானத்தின் நிமித்தம் நான் பெரியவனாக இருந்தேன். திரவிய சம்பன்னனாக இருந்தேன். திரவியத்தை சம்பாதிக்கிற ஞானத்தை நான் கொண்டிருந்தேன். நாங்கள் பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற ஒரு காரியங்களும் எல்லாம் மாயையாக இருக்கிறது. நாங்கள் பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து விட்டு போக வேண்டியதாகுமே. பாருங்கள், உழைத்து உழைத்து எல்லா சொத்துக்களை எல்லாம் சேர்த்து பெரிதான ஒருவனுக்கு வைத்து விட வேண்டி இருக்குமே. இதுவும் இந்த உலகத்தில மாயையா இருக்கிறது. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு, பாருங்கள், தேவனுடைய பார்வையில நாங்கள் எப்பொழுதும் ஒரு நீதியாக நன்மை செய்கிறவனாக நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. இப்படியான தேவன் தான். பாருங்கள், இன்றைக்கு ஓடி ஓடி உழைக்கிறார்கள். இப்படியாக மற்றவர்களுக்கு அந்த அந்த வருமானத்தை, அவர்கள் செய்த பலன்களை அவர்கள் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கு விட்டு செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் இந்த உலகத்தில எல்லாவற்றையும் ஒரு ஒரு காலத்தில, அந்தந்த காலத்தில் அதன் கிரிகைகளை செய்திருக்கிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. இப்படியாக அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இப்படியாக பிறக்கிற காலம், இறக்கிற காலம் எல்லாவற்றையும் தேவன் இந்த உலகத்தில நியமித்திருக்கிறார். பாருங்கள், இந்த துட்கிருவைகள் செய்கிற மக்கள் நன்றாகத்தான் இருப்பார்கள். வேதாகமத்தில சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில, 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில நாங்கள் பார்க்கும் பொழுது, அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரிகைகளை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். தேவனோடு இருப்பவர்கள், தேவன் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கற்று தருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். பிரசங்கி
8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில பாருங்கள், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, இதை ஒருவரும் நிப்பாட்ட முடியாது. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஆவியை விடாதிருக்க ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கம் அவனை விடுவிக்க மாட்டாது. பாருங்கள், துன்மார்க்கம் செய்கிறவர்களை துன்மார்க்கம் விட்டு துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது. பாருங்கள், துன்மார்க்கம் செய்கிறவர்கள் துன்கிரிகைகளை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, துன்கிரிகைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரர் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாருங்கள், துன்மார்க்கம் செய்கிறவர்கள், இந்த போதவத்து வியாபாரம் செய்பவர்கள், சாராய வியாபாரம் செய்பவர்கள், தவறான விச்சாரம் பேசித்தனம் செய்பவர்கள், அவர்களுக்குரிய தண்டனையை தேவன் ஒரு நாள் குறித்திருக்கிறார். துன்கிரிகைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாம்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. நான் பொல்லாம்பு செய்ய செய்ய எனக்கு பணம் சேருகிறது என்று மனிதன் துன்மார்க்கத்தை, எனக்கு ஒரு தீமையும் வரவில்லை என்று சொல்லி தீமையை அதிகமாக செய்வான். ஆனால் ஒரு நாள் தேவன் அவர்களுக்கும் அந்த தண்டனையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நீதி உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். நாங்கள் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மரித்த பின்பு அந்த மனிதனை எல்லாரும் மறந்து விடுவார்கள். உயிரோடு இருக்கும் பொழுதுதான் அவர்களை மரியாதை கொடுப்பார்கள். அதற்காக தான் தேவன் சொல்லுகிறார், பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ ஊழியம் செய்கிறாயா, உன்னுடைய மேக்சிமம் பலத்தோட ஊழியத்தை செய்யும்படியாக. ஒரு வியாபாரம் செய்கிறாயா, அவருடைய ஞானத்தோடு, புத்தியோடு, அறிவோடு மேக்சிமம் அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற எப்படியாக நீ ஒரு பக்கம் தேவனை நீ ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பரலோகம், இல்லாவிட்டால் பலத்தோட செய்கி போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே, நரகத்தில ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கு எல்லாம் இருளான இடமாக, அங்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தில தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேர முடியும். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும், பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும் 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பங்கிட்டு கொடுக்க வேண்டும். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. பாருங்கள், ஸ்ரீலங்காவில பேரழிவு. பங்கிட்டு கொடுக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய அந்த உதவியை நினைக்கும்படியாக 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. பிரசங்கியில நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தேவன் கற்றுத் தருகிறார். நாங்கள் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது,
பிரசங்கி 4:16 இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவாரில்லை. பாருங்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள் பாருங்கள், அவர்களுக்கு பலம் இல்லை. ஆனால் அவர்கள் செய்கிற தீமைகளுக்கு தேவன் ஒரு நாள் நீதி வழங்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். நீதி செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர்களுக்கு இப்படியாக நீதியை செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது, அப்படி இருந்தும் அந்த ஒடுக்கப்பட்டவர்களை தேற்றுவாரில்லை என்று வேதாகமம் கற்றுத் தருகிறது. பிரசங்கி 4:4 பார்க்கும் பொழுது, மனுஷர் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறது. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு எதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. இந்த வெளிநாடுகள்ல தொடக்கம் ஒவ்வொரு தேசங்களிலே பாருங்கள், மனிதர்கள் வீடுகள் கார்களை வேண்டினால் மறு பக்கத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு பொறாமையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறதை கண்டேன். இப்படியாக பொறாமைப்படுகிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். பிரசங்கி 4:9 நீங்கள் தனித்திருப்பதிலும் பார்க்க இருவர் கூடியிருப்பது நல்லது என்று சொல்கிறார். ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இப்படியாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது எங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. பாருங்கள், 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நாங்கள் பிரசங்கி 5:8 பார்க்கும் பொழுது, ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதை நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாயிருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவருண்டு. ஒன்றான மெய்தேவன் இப்படியாக ஒரு நாள் இந்த ஏழைகள் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு எங்களுடைய ஒன்றான மெய்தேவன் ஒரு நாள் நீதி செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில பணம் பெருகும் பொழுது பண பிரியத்தில அவர்கள் விரும்புவார்கள். பிரசங்கி 5:10 சொல்லுகிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. இப்படியாக மனிதர்கள் நாங்கள் பிரசங்கி 5:15 பார்க்கும் பொழுது, தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையிலே எடுத்து கொண்டு போவதில்லை. பாருங்க, நாங்கள் ஒன்றும் கொண்டு வரவில்லை, போகும் பொழுது ஒன்றும் கொண்டு போகவில்லை. சந்தோஷமாக இருப்பது, பங்கிட்டு கொடுப்பது, தேவனுக்கு பிரியமாக அன்பு செய்து வாழ்வது, இதைத்தான் தேவன் விரும்புகிறார்.
நாங்கள் பிரசங்கி 5 அதிகாரம் 16 அவன் வந்த பிரகாரமே போகிறான், இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதனால் அவனுக்கு லாபம் என்ன? இப்படியாக இந்த உலகத்தில நாங்கள் ஒன்று கொண்டு வரவில்லை, போகும் பொழுது ஒன்று கொண்டு போவதில்லை. நாங்கள் செய்த நன்மை தீமை தியானங்களோடு கூட வருகிறது. நாங்கள் பிரசங்கி 5 அதிகாரம் நாங்கள் 19 பார்க்கும் பொழுது, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரம். தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கொடுத்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் பிரசங்கி 8 அதிகாரம் 4 பார்க்கும் பொழுது, ஒரு உலகத்து ராஜாக்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதே போல எங்களுடைய இயேசு ராஜாவுக்கு, அந்த மெய்த்தேவனுக்கு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரம் இருக்கிறது. பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது ராஜாவின் பிரசங்கி 8:4 ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? பாருங்கள், அப்படியாக சொல்லுகிறார். பிரசங்கி 11 அதிகாரத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது, பிரசங்கி 11 அதிகாரம் 9 பார்க்கும் பொழுது, இந்த வாலிப வயதில வாலிபம் ஒரு மாயை, இந்த வாலிபத்தை சரியாக பயன்படுத்தபடியாக தேவன் கற்றுத் தருகிறார். பிரசங்கி 11 அதிகாரம் 9 வாலிபனே யுவதியே, உன் இளமையில சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் இதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த வாலிப பிராயம், பாவம் செய்கிற பிராயம், இது எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாள் நீதியில கொண்டு வந்து நிறுத்துவார். பாருங்கள், இதற்காகத்தான் வாலிப பிராயத்துல அந்த சிருஷ்டிகரை தேடிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், பிரசங்கி 11 அதிகாரம் 10 நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே தீங்கு செய்கிறதை நீக்கி போட வேண்டும். வாலிபனே, உன் இருதயத்துல சஞ்சலப்படக்கூடாது. டெம்டேஷன் வரும், பாவம் செய்கிற டெம்டேஷன். பாருங்கள், நாங்கள் பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு யோசிப்பு வாழ்ந்ததை அதை நினைத்து கொள்ளவன். வாலிப காலத்தில தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். அந்த உணர்வோடு வாழ வேண்டும். பாருங்கள், நாங்கள் பிரசங்கி 12 அதிகாரம் 1 பார்க்கும் பொழுது, பாருங்கள், இந்த உலகம் ஒரு நாள் தீமை வரப்போகிறது, மரணம் வரப்போகிறது. பாருங்கள், நாங்கள் பிரசங்கி 12 அதிகாரம் 1 நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கட்டி நசுங்கி ஊற்றின் அருகே சாதுடைந்து துரவண்டையில் உருளை நொறுங்கி இப்படியாக மரணம் வரும் பொழுது தேவன் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு கயிறுகளால கட்டி வைத்திருக்கிறார். இந்த கயிறு விடுபடும். தேவன் மரணம் வரும் பொழுது வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கட்டி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துரவண்டையில் உருளை நொறுங்கி விதமாய் மண்ணில தேவன் மனிதனை படைத்தான். மண்ணானது
தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை அந்த ஒன்றான சிருஷ்டிகரை உன் வாலிப பிராயத்தில் நினை என்று எங்களுக்கு கற்றுத் தருகிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலேயும் இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். அவர்கள் தேவன் படைக்கும் பொழுது செம்மையானவனாக, சிறு பிள்ளைகள பாவமில்லாத பிள்ளைகளாக, மனிதர்கள் மதங்களுக்கூடாக பாவ வாழ்வுகளுக்கூடாக பலவிதமான தந்திரங்களை கன்று கொலைகள் வெறிகள் களியாட்டுகளை செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும் மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. உணவுக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறான். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயும் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தது போல நிர்வாணியாய் திரும்பி போவான். இப்படியான மாயை பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும் மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். பாருங்கள், இப்படியான ஒரு மாய உலகத்துல அந்த ஒன்றான மெய்த்தேவன் தேவை, ஒன்றான ரட்சகர் உங்களுக்கு தேவை. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராயிருக்கிறாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாய் நீ மரிக்கிறாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றிக் கொண்டான் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றிக் கொண்டான் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காக, விசேடமாக இலங்கை தேச மக்களுக்காக, அந்த தேச மக்கள்ல ஒரு கிருபை செய்யும்படியாக, அந்த இலங்கை தேசத்தை மீண்டும் கட்டும்படியாக, பரலோக ராஜ்யத்தை நீதியை தேட அந்த மக்கள் மீண்டும் உம்மிடத்துல வர, இவர்கள் தூரம் போய்விட்டார்கள். மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக தூரம் போன அந்த ஜனங்கள் எல்லாரும் மீண்டும் இயேசுவிடத்துல வந்து அந்த நித்திய வாழ்வு, பரலோகத்தில் இருக்கிற நித்திய வீட்டுல பிரவேசிக்கிற உரிமையை பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்னென்ன குற்றங்கள் செய்திருக்கிறார்களோ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் என்னென்ன பாவங்கள் குற்றங்கள் உமக்கு பிரியமில்லாத மத காரியங்கள் செய்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து இது இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன், ஒரு முறை இன்னும் ஒரு முறை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த இரத்தம் சிந்தின காரியங்களை மன்னிக்கும்படியாக, மதங்களுக்கூடாக அந்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்த காரியங்களை மன்னிக்கும்படியாக, நீர்தான் ஒரே இரட்சகர் என்பதை அறிந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் பாவங்களை கழுவுகிற இரத்தமாக அவர்கள் மனிதர்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் இரத்தத்தினால கழுவி மீண்டும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன்.
துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் கட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன் பாஸ்டர். அருமையான வார்த்தைகள். ஆமேன். அவர்களுக்கு ஜீவன் நூற்றாக அவருடைய ஜீவனை தந்தபடியா நாங்க வனாந்தத்துல நடக்கும் பொழுது அவருடைய பலனும் அவருடைய கிரிகையும் அற்புதங்களும் எங்களுக்கு அவர் வழி நடத்தி அற்புதங்களை செய்து கொண்டு வர்ற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நேரத்தை நீங்க வேறு விருத்தி கத்தோட நாமத்தை உயர்த்த வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். God bless you. Amen. God bless you, sister. God bless you, everybody. Amen. Amen, amen. நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தர் நல்லவரும் போதுமானவருமாயிருக்கிறார். அப்படியே நன்றி செலுத்துவார். அவருடைய கிருபை ஒரு போதும் எங்களை விட்டு விலகினது இல்லை. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுதாலும் அது உண்மை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டா என்று சொன்னபடி அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாற்றையும் எங்களுக்கு நிறைவேற்றி இப்பொழுது வரையும் கர்த்தர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். இந்த 7 மணிலிருந்து இப்பொழுது வரையும் கர்த்தர் அவருடைய கிருபையின் மூலமாக பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல அவருடைய ஆவியின் மூலமாக வழி நடத்தின கிருபைகளுக்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. மகேந்திரன் ஐயா. ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளிலே அருமையாக நடத்தினீர்கள். தடங்கள் இல்லாமல் ஆவியாளர் வழிநடத்தினார். இன்று கொடுத்த 4 செய்திகளும் மிக 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 ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆழமான சத்தியத்தை இந்த 4 ஊழியர் சொன்ன வார்த்தை மூலம் கற்றுக்கொண்டோம். அருமையான வசனங்கள், அருமையான வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இன்றைய நாள் தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி எல்லா ஊழியரும் சரியான நேரத்தை வந்து செய்து கொடுத்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நடத்தின உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தொடக்கத்திலிருந்து முடியும் வரை காத்திருக்கிற சிஸ்டர் ரஜினி அலங்காரத்துக்கு நன்றி சொல்கிறேன். காரணம், அந்த சகோதரி கூட தொடக்கத்திலிருந்து முடியும் வரை யார் யார் இந்த வசனங்களையும் பாடல்களையும் கேட்கிறாரோ அவருடைய வீட்டிலே ஆசீர்வாதம். காரணம், தேவனுடைய வார்த்தைகள் இந்த வீட்டிலே சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டில் அசுத்தங்கள் இருக்காது. ஒரு பிரசன்னம் வரும். வார்த்தையில ஒரு பிரசன்னம் வரும். அப்படியாக நீங்களும் சிஸ்டர் ரஜினியும் தொடக்கம் முதல் முடியும் வரை இருந்து அந்த சத்தத்தை உங்கள் வீடுகளை தொணிக்க பண்ணீர்கள். அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சங்கம வானொலிக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். சங்கம வானொலி மூலமாக இந்த 4 ஊழியர்கள் செய்து கொடுத்தார்கள். 110 நாடுகள் கேட்க போறார். அதுக்காக நான் சொல்றேன், கத்தர் என்று ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள். அது மட்டும் சிஸ்டர் ரீட்டா முதல் தடவையாக பதிவு செய்யப்பட்ட செய்தியை போட்டிருந்தா மிகவும் அருமையா இருந்தது. கத்தர் அப்படியாக சிஸ்டர் ரீட்டாவை கூட இந்த ஆவிக்குரிய வாழ்வை நடத்தி கொண்டு வருவது. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். இப்பொழுது நாங்கள் எல்லோரும் ஒரு முடிவு ஜெபத்தை ஏறுங்கம்மா. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஒவ்வொரு தரையும் நீங்க உங்களுடைய கருவியாக எடுத்து பாவித்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி, நன்றி இயேசு அப்பா. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க பாக்குறீங்களா? ஆன்லைன்லயும் தடைகள் வந்து எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் உங்களோட கிருபை, உங்களோட வல்லமை இருந்த அந்த வல்லமை அவர்களை வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா, நீங்க எங்களுக்கு கொடுத்த இலவசமான இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. நீங்க எங்களை தெரிந்து கொடுத்த கிருபைகளுக்காண்டி நன்றி அப்பா. சிஸ்டர் கருணாவுக்காண்டி வருகிறேன். ஆரம்ப ஜெப பாடல் எடுத்து வந்த கிருபைகளுக்கு அப்பா, அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவையை சந்தித்து அவங்க செய்யற ஊழியர் யாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேனப்பா. நன்றி ஐயா. சங்கீதத்தை வாசித்த சிஸ்டருக்கான யார் வாசித்தார்களோ அவர்களுக்காக நான் ஜபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். கொடுக்கப்பட்ட வார்த்தை மூலமாக யாவரையும் நீங்க உங்களோட வார்த்தை மூலமாக பேசி பலப்படுத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. சிஸ்டர் ரஞ்சினி அவர்களுக்கும் ஜபிக்கிறேன். அவங்க ஒரு நேரம் ஒரு நிமிடமும் வீண் போகாத வண்ணமாக உங்களோட சமூகத்துல ஒவ்வொரு நிமிடமும் இருந்து ஆண்டவரை எங்களையும்
ரட்சிக்க பற்றி எங்களுக்கு கடவுளுக்குள்ள கொண்டு அவங்க தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து முழங்கால் படியிட்டு இரவு இரவா ரட்சிப்ப நாட்கள்ல நாங்க இருந்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கு ஆலோசனை செய்து எங்களோட ஒரு ஆண்டி சரியான ஒரு சூனியம் செய்த ஒரு இதுல இருந்தாங்க, ஒரு என்ன செய்வினை இதுல இருந்தாங்க. அவங்க பேய் பிடிச்ச மாதிரி அதுகள் எல்லாத்தையும் ப்ரே பண்ணி அவங்க அவங்க கத்தர் கொடுத்த அந்த கிருபையின் மூலமாக அன்றில இருந்து இன்று வரையும் கத்தர் சிஸ்டர் ரஞ்சினியை பாவிச்சு கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். சங்கமமான சங்கமமான ஊழியத்திலே நீங்க கொண்டு வந்து சேர்த்து ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட வார்த்தைகளை கொடுக்கிற பலனத்தும் சத்துவத்துக்கு நன்றி செலுத்துறப்பா. அவர்களையும் அந்த 3 த்ரீ சன்ஸையும் அவங்களோட மகன்மாரையும் அவங்களோட கணவனையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. நாங்க செய்யற ஊழியம் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக அவர்கள் செய்யற ஊழியம் யாவற்றையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இந்த கடைசி காலத்துல இன்னும் அதிகமாக உங்களோட பாதத்தண்ணில விழுந்து கும்பிட்டு உங்களுக்கென்று ஆராதனை செய்வதற்கு அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேனப்பா. உங்களோட நாம மட்டுமே இனிதான நாமம் என்று அறிந்து கொள்வதற்கு தந்தை கிருபைக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. நன்றி சாமி அப்பா. நான் பிந்தி வந்தாலும் கத்தாவே சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்கு நன்றி. ஊழியக்காரர்களுக்கு ஜெபித்த ஜெபம் ஒன்றும் வீண் போகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் இன்றைக்கு சிஸ்டர் ஷியானிட அவங்க இப்ப வர்றதில்லை. ஆனால் சிஸ்டர் ஷியானியை நான் இன்றைக்கு நேத்துல இருந்து எனக்கு மைண்டுக்கு வந்து கொண்டிருந்துச்சு. நான் ஜெபித்தே இருந்தாலும் இப்படிப்பட்ட ஊழியர்கள் ஆண்டவரை வந்தும் வராம போனாலும் அவர்களே அவங்க அங்கங்கே இருக்கிறார்களோ யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. நாங்க கொடுத்த பாடலுக்கு நன்றி. உங்களை புதிதான பாட்டுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி சுவாமி. நன்றி இயேசுவே. பாஸ்டர் நயோமி லோகனுக்காணி வருகிறேன். அட வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு அப்பா புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து புதிதான பலனத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து அந்த கிருபைகளுக்கு நன்றி. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பொருட்படுத்து அவங்களை தேவையை சந்தித்து அவர்களை இன்னும் அதிகமாக அவங்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி சாமி. நன்றி சிஸ்டர் பாஸ்டர் ஞானபிரகாம் கொழும்புல இருக்கிற பாஸ்டர் காவணி வருகிறேன் ஆண்டவரே. பாஸ்டர் ஞானபிரகாம் கொடுத்த வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த காலை நேரம் எந்திரித்து வந்து எங்களுக்கு இந்த வார்த்தையை பயந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்களோட ஊழியத்திலையும் அவங்க கூட அவங்களோட புதிதான பலனை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அவங்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து அவர்கள் தேவையை சந்திங்க. இன்னும் மென்மேலும் அவங்களோட அன்புல மூழ்ந்து இருப்பதற்கு உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி அவங்களோட ஊழியர் யாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி சிஸ்டர் ரூபி பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளுக்கான வர்றேன் ஆண்டவரே. அப்பா நீங்க போதுமானவர் என்று சொல்லக்கூடியதாக நீங்க எத்தனை அற்புதங்கள் செய்த தகப்பனே அவர்களுக்கு அவங்க எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துற அவளோட தேவையையும் சந்தித்து அவளுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை உயர்த்துற அவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகத்துக்கு அணி வருகிறா அவர்கள் செய்யற ஊழியத்துக்கு நன்றி செலுத்துறேன். காலை ஸ்ரீலங்கா ஜபத்துக்காணி இலங்கை தேசத்துக்கு ஜபிக்கிற ஜபத்துக்காக மண்டி மாலையிலும் வந்து இப்பொழுது ஆண்டவரே உங்களுக்கென்று இரவும் பகலுமாக செய்கிற ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களப்பா எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த வார்த்தையில் அப்பா இவ்வளவோ எங்களுக்கு பலனும் சத்துவத்தையும் கொடுத்த அந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு ஒரு புதிதான அன்பை தெரிவித்து அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்தபடியா நன்றி செலுத்துறேன். அவரோட போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. அவங்க செய்யற ஊழியத்தை யாவற்றையும் நீங்க கூட இருந்து அவர்கள் அப்பா இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. முதலாவதாக நான் இப்ப லெஸ்லி சிஸ்டர் ரீட்டாக்காணி வருகிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க. செய்யற ஊழியம் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக அவங்க செய்யற ஊழியத்துல மேலாக நீங்க அற்புதம் செய்யற தகப்பனாக இருக்கிறீங்க அப்பா. அவங்க இரத்த கோட்டைகளை மறைத்து